பிக் பாஸ் சீசன் 9ல் இன்றைக்கி சனிக்கிழமை 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுது. 48வது நாள் 2வது ப்ரோமோவில் விஜய் சேதுபதி வந்து நம்மளுடைய சாண்ட்ராவையும் திவ்யாவையும் போட்டு செய்கிற விஷயத்தை தான் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திவ்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது, சார் நானும் சாண்ட்ரா வந்து நான் வேலை செஞ்சேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களான்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ்ட்டை கேட்டேன். அப்புறம் சொல்கிறாரு அவங்க வேலை செய்யலின்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் அமைதியாக வராங்க. ஸோ கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் திவ்யாட்ட கேட்கும்போது, உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை சொல்கிறது வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஒரு வேலை செய்யறதுக்கே வக்கில்லை, நீங்களாம் வந்து என்கிட்ட பேசவே பேசாத அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிட்டாப்ல. உடனே போய் நம்ம போய் கமெண்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பிக் பாஸ் சீசன் 9ங்கிறது எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் தெரியுமா? இதை மக்கள் எத்தனை பேர் திரும்ப பார்க்குறாங்க? அந்த இடத்துல போய் இந்த மாதிரி வார்த்தையை விஜய் சேதுபதி பயன்படுத்தலாமான்ட்டு. ஏங்க லைவில் உட்காந்து பார்த்தா இவனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது? இல்லை இவங்க பேசிக்கிற முறை என்ன நல்லாவா இருக்குது? இவங்க பேசாத பேச்சா பேசுகிறாங்க, கண்டமேனிக்கு பேசியிருக்காங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தரும் கெட்ட வார்த்தையெல்லாம் வண்டியாக பேசியிருக்காங்க. பீப் போட்டால் நமக்கு தெரியாதா கெட்ட வார்த்தை? அதை விட ஏன் இந்த வக்கீலுங்கிற வார்த்தை ரொம்ப இவங்களுக்கெல்லாம் உரைக்கணும்னா தெளிவாக சொல்லி தான் ஆகணும். ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை செய்யறது எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சிரமம்? ஆனால் வந்து திவ்யாவுக்கு கொடுக்குற அந்த அழுத்தத்தை வந்து சாண்ட்ரா கொடுத்துருப்பாராங்கிறது ப்ரோக்ராம் பார்த்தா தெரியும். இதை விட மிக முக்கியமாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பேப்பர் ரவுடி ஒருத்தர் இருக்கிறார், நம்மளுடைய பிரஜினை மட்டும் இதே மாதிரி விஜய் சேதுபதி கேள்வி கேட்கலின்னா நானே வந்து விஜய் சேதுபதியை வந்து வக்கில்ல, ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறதுக்கே வக்கில்லைன்னு நம்மளே சொல்லிடலாம். அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட் நடக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மற்ற விஷயங்களை வந்து பேசணும். பிரஜினை கேள்வி கேட்டு ஆகணும். இந்த பேப்பர் ரவுடியை வந்து தெளிவுபடுத்தி ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. பெரிய வந்து வடசென்னை ராஜன் லெவலுக்கு வந்து உருட்டிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ராஜன் கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்து தீனாவத்தை சுற்றிட்டு இருப்பார்ல, என்ன முதல்ல வந்து கத்தியில் குத்து வாங்கி சாப்பிட்ற ஒரு கேரக்டர் இருக்குமே, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறாப்புல. யார்? நம்மளுடைய பிரஜின் இருக்கிறாப்புல. இதை வந்து அவர் முதல்ல புரிய வைக்கணும் விஜய் சேதுபதி. ஆனால் விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவையும் பிரஜினையும் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் யோசித்த விஷயம். திவ்யாவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த வக்கீலுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து இப்போ இவங்க 2 பேருக்கும் பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பயன்படுத்தினா வெளியே வந்து பிரஜின் வண்டியாக கேட்பார் அப்படிங்கிறனால வந்து கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்திருக்கிறது ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சாதாரண ஒரு கண்டஸ்டண்டாக வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஹோஸ்டான வேலையை பயங்கரமாக பண்ணணும். இது பத்தாது, இந்த ஃபோர்ஸ் பத்தாது, இன்னும் அடித்து நிமித்தணும். ஏன்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பத்தலை. இவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து பண்ணுற இரிட்டேட்டபிள்னால நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பத்தலை. ஒரு ஆடியன்ஸாக நம்ம கொந்தளிக்கிறோம்ல, அப்போ நீ கொந்தளிச்சிருப்பா, கொந்தளிக்கணும். எங்களுடைய எமோஷன்ஸ் நீ கொண்டு வந்தாகணும். நீ சாஃப்டாக பேசாத, நீ அடித்து நிமித்து, பிரச்சனையே கிடையாது. மற்ற இண்டஸ்ட்ரியில் போய் பாரு, கர்நாடகாவில் ஆந்திராவில் மலையாளத்துலேயும் பொழந்து கட்டுறாங்க. ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டானா அடித்து நிமித்துறாங்க. நிமித்து பேசிக்கலாம், என்ன பண்ணிடுவாங்க? என்ன அழுவாங்களா? அழுவட்டும். டென்ஷன் ஆவாங்களா? ஆகட்டும். நெகட்டிவிட்டி வரட்டும். நீ கேட்ட கேள்வி நியாயமாக இருந்தால் ஆடியன்ஸ் ஒன்று ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. கமல் சார் இருக்காப்புல, பிக் பாஸ் ஹோஸ்டாக இருந்தாப்புல, எப்படி ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. என்ன காரணம்? அவர் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கேள்வி கேட்டாங்க. பிரதீப் மேட்ரு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அடி வாங்கினாப்புல. மற்றபடி இது எல்லா விஷயத்துலையும் ஏன் பீக்குக்கு வந்தாப்புல, மனசில் போடுறத அடித்து நிமித்திட்டு போயிட்டே இருந்துட்டாப்புல. அந்த லெவலுக்கு விஜய் சேதுபதி வந்தாகணும். ஆனால் விஜய் சேதுபதி அந்த இடத்துக்கு வந்துருவாப்புல. ஏன்னா சில வார்த்தைகள் வந்து அவருக்கு இந்த வக்கீலுங்கிற வார்த்தை மட்டும் தான் ஈஸியாக வருது போல். மற்றபடி வேறு வார்த்தை மற்ற விஷயங்கள்லாம் அழுத்தம் திருத்தமாக கேட்க தரல. அவர் கொஞ்சம் இந்த மொழி ஆளுமை வந்து கொஞ்சம் கம்மி. அதுதான் மேட்ரு. ஸோ என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான கிமிக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் இன்னும் விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் உண்மை. கமல் சார் வந்து 60 வருஷமாக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் இருக்குது. அவருக்கு வந்து எப்படின்னா கமல் சார் ஒரு பிரச்சனை என்னென்னா தெரிகிற அளவுக்கு மேலே நிறைய தெரியும். அதனால வந்து சில இடங்களில் கொஞ்சம் கிழிச்சியாக ரொம்ப தூரம் பேசிட்டு போயிடுவார். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நம்மளை மாதிரி இப்போ தான் வந்து சினிமாவுக்குள்ளே ஒரு 10 வருஷம் 14 வருஷமாக வந்து இப்போ தான் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாப்புல. ஸோ கரண்ட் ஜென்ரேஷன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால அவருக்கு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப லோக்கலாக தான் இருக்கும். எனக்கு அந்த லோக்கலான வார்த்தைகள் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது கூட. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி பேசுனதில் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சாண்ட்ராவையும் திவ்யாவையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நீ ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கவங்களே செலக்ட் பண்ணி உன்னை உட்கார வச்சுருக்காங்க. அப்போ ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னா நீ பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு காட்டணும். அதுக்கப்புறமேட்டு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமேட்டு நான் அதை செய்ய மாட்டேன், இது செஞ்சால் உனக்கு சரியாக இருக்குமா, இது ஓகேவா, பாத்ரூம் போய் அவளை கூட்டுவாங்க அப்படின்னு திவ்யாவை போய் சொல்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு மெத்தட் அது. அவன் என்ன சொல்கிறான், சரி நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னால் சரி நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி போனால் தானே ஒரு சிம்பத்தி கிரியேட்டாகவும் ஆடியன்ஸ் ஒன்று வந்து ரசிப்பாங்க. அங்கே போயிட்டு பாத்ரூம் தான் உட்காந்துட்டுருக்குறா, நீங்கள் போய் அவளை கூட்டிகிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? விக்ரம்கிட்ட போய் கேட்கல சாண்ட்ரா? அதெல்லாம் என்ன விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்டாகணும். கேட்கல அதுக்கப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் தெளிவாக நம்ம கேட்டுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்டில் இருக்குது. இன்னும் நிறைய பேசலாம். ஊரில் கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறதுக்கு மன்னிச்சுக்கணும். இனிமேல் கரெக்டான டைமுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள்.